கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியுமேனு வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். நான் டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கீர்த்தி வாசனை வச்சுட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. நான் போய் கீழே பார்சல் வாங்கிட்டு வரதுக்குள்ள லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றான்னு சொல்லியிருந்தா என்ன கடுப்பில் இருந்தானோ. என்னடா தம்பி இப்படி தயிர் சோறு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த அரிசி பருப்புலாம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை மிக்ஸ் பண்ணவே சொல்லியிருக்கூடாது. நான் என் மேலே தான் மிஸ்டேக்கு ஏன்னா நினச்சிட்டு பண்ணானோ அது கஞ்சி சோறு மாதிரி ஆகிப்போச்சு. அதை பார்த்து எனக்கு மனசே விட்டு போச்சு. பொங்கல் வந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு வேறு இந்த நெய் அதிகமாக போட்டால் பிடிக்காது. அதுக்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் நிறைய போட்டு அப்படி முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சு கூட்டி சாப்பிட்டா டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த டிமார்ட் வேறு போயிருந்தோமா, இவன் எந்த சந்தையில் எடுத்து போட்டானே தெரியல. பில் போடும்போது அவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது வரிசையை எடுக்க. வழக்கமாக ஒரு சில பொருளெல்லாம் பார்த்த உடனே அழகாக இருக்குதுன்னு தூக்கி போட்டு கார்ட்டை ஃபில் பண்ணிட்டு வந்து ஒரே வாரத்தில் இது எதுக்கு வாங்கணும்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த லிஸ்ட்டில் ஒரு பொருள் சேர்ந்துருக்குது. இந்த காப்பர் வாட்டர் ஜக்கு 700 ரூபாய் போட்டு வாங்கினேன். இந்த காப்பர் பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறதுனால அவ்வளோ பெருசாக ஒன்றும் பெனிஃபிட் இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, இது உள்ள கருப்பு கருப்பாக போயிடுது. டெய்லியும் அதை புளி போட்டு கழுவிட்டு இருக்கணும். அதெல்லாம் யார் பண்ணுறது? பேசாமல் தூக்கி லாஃப்ட்டில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் காப்பர் பாத்திரம் வாங்கி ஏதாச்சும் மொக்க வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.